அன்பார்ந்த நேயர்களுக்கு பல கோடி மதிப்பு இருக்கிற தேமுதிகவுடைய கோயம்பேடு தலைமை அலுவலகத்தில் விஜயகாந்த் அவர்களை உடலை அடக்கம் செய்ததுனால அந்த சொத்தை இனிமேல் எந்த காலத்துலையும் யாருக்கும் விற்கவே முடியாது. அது ஒரு நிரந்தரமாக விஜயகாந்தோடைய நினைவிடமாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி ஒரு முடிவை எடுத்ததற்கு காரணம் விஜயகாந்த் அவர்கள் மேலே இருக்கிற ஒரு ஆழமான அன்பா அல்லது தேமுதிகவுக்கு ஒரு நிரந்தர அடையாளம் வேணும் அப்படிங்கிற ஒரு அரசியல் திட்டமா அப்படின்னு சில அரசியல் நோக்கர்கள் பேசுகிறாங்க. காரணம் இன்றைக்கி அந்த தேமுதிக அலுவலகம் பல கோடி மதிப்புடையது. ஆனால் அதே சமயம் அந்த அலுவலகத்தில் விஜயகாந்த் அவர்களுடைய உடலை புதைத்தது இதுவரை எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு வித்தியாசமான செயலாக இருக்குது. அந்த நிலையில் இப்படி ஒரு திட்டம் போட்டதுடைய பிரேமலதாவுடைய எண்ணம் எதுவாக இருக்கும் அப்படிங்கிறப்ப அரசியலுக்கு ஒரு அடையாளம் வேணும். அந்த அடையாளமாக இருந்தால் விஜயகாந்த் நம்ம கூடவே இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரமையை அவருடைய ரசிகர்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் காட்டுறதுக்கு அவரை உள்ளே வைக்கிறது தான் சிறந்ததுன்னு எடுத்த ஒரு அரசியல் முடிவு தான் பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக அலுவலகத்திலேயே தன்னுடைய கணவரை அடக்கம் செய்தது. இதுக்கு அவருடைய மகன்களும் தாயுடைய முடிவுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி அவர் செய்தது அரசியல் முடிவு தான் அப்படிங்கிறதுக்கு காரணம் அடக்கம் செய்த சில நிமிடங்கள்லேயே அவர் பேசிய பேச்சில் அரசியல் வாடை தான் அதிகமாக அடிச்சிச்சு. கொஞ்சம் கூட கணவனை இழந்த அந்த கவலையோ கண்ணீரோ தயக்கமோ தெரியலை. ஒரு ஆவேசமான பேச்சோட இன்றைய முரசு நாளைய அரசுங்கிற மாதிரி அவர் ஒரு கட்சி பிரச்சாரம் பண்ணினார். இதிலேருந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் படிப்படியாக விஜயகாந்த் அவர்களுக்கு பிறகு எப்படி அரசியல் செய்ய வேணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வளமையாக போட்டுக்கிட்டு இருந்தாருங்கிறதுக்கு ஒரு முன் உதாரணம் தான் தேமுதிக சில தினங்களுக்கு முன்னாடி நடத்துகிற பொதுக்குழு. அந்த பொதுக்குழுவுக்கு நடக்க முடியாமல் பேச முடியாமல் இருந்த ஒரு அரைக்குறை நினைவிலேயே இருந்த விஜயகாந்த் அவர்களை சக்கர நாற்காலியில் வச்சு அழைச்சிட்டு அங்கே உட்கார வச்சு அவர் சிரமமான சூழ்நிலையில் ஒரு பொதுக்குழுவை நடத்தி தன்னை பொதுச் செயலாளர்னு அவர் அறிவிச்சுக்கிட்டதும் இந்த அரசியல் நடவடிக்கையில் ஒன்று. ஆக அரசியலில் ரொம்ப திட்டமிட்டு காய் நடத்துகிற பிரேமலதா விஜயகாந்த் வெற்றி பெறுவாரா அல்லது வீழ்ச்சி அடைவாரா அப்படிங்கிறத பற்றி பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்கிறாங்க. இப்படி சொல்லக்கூடிய சூழ்நிலையில் விஜயகாந்த் ஒரு யதார்த்தமான மனிதர், அரசியலில் சூழ்ச்சி இல்லாத வெள்ளாந்தி, நல்ல குணம் உடையவர், ஏழைகளுக்கு உதவக்கூடிய குணம் உள்ளவர், தன் வீட்டுக்கு வந்த யாராக இருந்தாலும் சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு இயற்கையான குணம் உள்ளவர். இந்த குணத்தையெல்லாம் அவருக்கு வளர்ச்சியடைய செய்து அது மூலியமாகவே அவரை சினிமாவிலையும் அரசியலையும் பிரபலப்படுத்துறதுக்கு அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் தான் பிரபல இப்ராஹிம் ராவுத்தருங்கிற ஒரு சினிமா கம்பெனிக்காரரு. அந்த இப்ராஹிம் ராவுத்தர் இருக்கிற வரைக்கும் விஜயகாந்தோடைய வளர்ச்சி திரைத்துறையிலையும் அரசியல் துறையிலையும் வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த இப்ராஹிம் ராவுத்தரையும் இப்ராஹிம் ராவுத்தர் போல் விஜயகாந்துக்கு இயற்கையாக நல்ல அவருடைய குணங்களோடு ஒத்து போக இருந்த ஒரு செக்யூரிட்டி உள்பட உள்ள சில நபர்களெல்லாம் அந்த வீட்டை விட்டு விஜயகாந்தை விட்டு பிரித்த பிறகு விஜயகாந்தோடைய கலை வாழ்க்கை மட்டும் இல்லாமல் அரசியல் வாழ்க்கையும் வீழ்ச்சியடைய ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லி பலரும் சொல்கிறாங்க. இப்படி விஜயகாந்த் அவர்கள் இயற்கையாகவே ஒரு நல்ல குணங்குள்ளவர். அவர் சினிமாவில் மட்டும் இல்லை, ரியல் ஹீரோங்கிறதுக்கு இன்னொரு நிகழ்ச்சியையும் சொல்கிறாங்க. என்ன நிகழ்ச்சின்னா, ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு அவர் திரைப்படங்களுக்கு எழுதின எழுத்துக்களுக்காக அவரை பாராட்டி ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொன் விழாவை ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. அந்த கலைத்துறை ஏற்பாடு பண்ணியிருந்த அந்த பொன் விழாவுக்கு தலைவராக அப்போதைய விஜயகாந்த் அவர் தான் இருந்தார். அந்த விழாவுக்கு அழைப்பு கொடுக்கறதுக்காக விஜயகாந்த் காரில் மனோரமா வீட்டுக்கு போகிறாரு. மனோரமா வீட்டுக்கு போயிட்டு அவங்கள அழைப்பு கொடுத்துட்டு திருப்பி வர்றப்ப அந்த ரோட்டு ஓரத்தில் நடந்து சென்ற ஒரு பொண்ணு அந்த காரை கிராஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த பெண்ணிட்ட ஒருத்தன் ஓடியாந்து அந்த பெண்ணை அணிந்திருந்த அந்த தங்கச்செயினை பறிச்சுக்கிட்டு ஓடுறான். இதை காரில் பார்த்த விஜயகாந்த் அதிர்ந்து போயிடுறாரு. இப்போ இந்த இடத்துல ஒரு சாதாரண மனிதனாக இருக்கிறவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, இறங்கி ஓடி அந்த திருடனை பிடிக்கிறதுக்குள்ள சூழ்நிலையை செய்வாங்க. ஆனால்
விஜயகாந்த் போல் ஒரு பிரபலமான ஒரு திரைப்பட நடிகர், ஒரு நடிகர் சங்க தலைவர், ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறவர் என்ன பண்ணுவார்? அப்படி ஓட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே வந்து ஒரு காவலருக்கோ அல்லது போலீஸ் ஸ்டேஷனுக்கோ தகவல் சொல்லி ஏதாவது உதவி செய்யணும்னு நினைப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து நம்ம ஒரு விஐபி இதெல்லாம் ஏன் கண்டுக்கிறோன்னு சொல்லி பேசாமல் காரில் போயிட்டுருப்பாங்க. ஆனால் விஜயகாந்த் என்ன பண்ணியிருக்காரு, உடனே காரை நிறுத்த சொல்லி கதவை திறந்து இறங்கி ஓட்டமாக ஓடி அந்த திருடனை பிடிச்சி அடித்து அவன்கிட்டேருந்து அவன் திருடியாக அந்த பறிச்சுக்கிட்டு போன நகையை பிடுங்கி திருப்பி அந்த பெண்ணிட்ட கொடுத்துட்டு அனுப்பிச்சி வச்சுருக்கிறாரு. இப்போ இது பாருங்கள், சினிமாவில் தான் இப்படி காட்சி வரும். இதை வந்து யாரும் சொல்லி கொடுக்காம ரியலாக பண்ணின அந்த விஜயகாந்த் தான் உண்மையிலேயே ரியல் ஹீரோன்னு சொல்கிறாங்க. அதனால் இப்படி அவற்றை உதவும் தன்மையும் தர்மமும் இரக்க சிந்தனை எல்லாமே இருந்துச்சு. இதையெல்லாம் வளர்த்து அவரை வந்து ஒரு பிரபலமான ஆளாக்கி தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக்கணுங்கிற ஒரு திட்டம் போட்டு வந்தவர் தான் இப்ராஹிம் ராவுத்தர். அந்த இப்ராஹிம் ராவுத்தருடைய பேச்சை கேட்டு மிகச்சரியாக நடந்து வந்த விஜயகாந்துக்கு வந்து நாளுக்கு நாள் வளர்ச்சி நடந்துச்சு. ஆனால் இப்படி இப்ராஹிம் ராவுத்தர் சொல்கிறதெல்லாம் அவர் கேட்குறதா? முழுக்க முழுக்க விஜயகாந்தை வந்து நம்ம வசப்படுத்தணும்னு நினச்ச அந்த குடும்பத்தோடைய சூழ்நிலையால் அந்த இப்ராஹிம் ராவுத்தரும் அவருடைய சில நண்பர்களும் விஜயகாந்தை விட்டு பிரிக்கப்பட்டாங்க. அந்த பிரிக்கப்பட்ட நாளில் இருந்து விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து வீழ்ச்சி ஆரம்பமாயிருச்சுங்கிற கருத்தை ஏற்கனவே பலரும் பல தரப்பட்ட முறையில் சொல்லியிருக்காங்க. இப்படி சொன்னதிலிருந்து சில அரசியல் நோக்கர்கள் சொல்ல கருத்து என்னென்னா, 2005 தேமுதிக வந்து திமுகவுக்கு எப்போவுமே எதிராக தான் இருந்திருக்கு. திமுக கூட்டணிக்கு அது போனதே இல்லை. ஒரு காலகட்டத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்களோட சொன்னார், பழம் நழுவி பாலில் விழப்போகுதுன்னு சொன்னார். அதுக்கு என்ன காரணம்னா, 2011 தேர்தலில் எப்படியாவது இந்த தேமுதிக வந்து திமுக கூட்டணிக்கு வந்துடும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஒருவேளை அப்படியே அது போயிருந்தால் இன்றைக்கி தேமுதிக வந்து கிட்டத்தட்ட ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு அது இருந்திருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலையில் திமுகவோட தரப்பில் வந்து இவர்கள் வச்ச டிமாண்ட் என்னென்னா, எங்களுக்கு 100 சீட்டு வேணும், மந்திரி சீட்டு வேணும், மேயர் பதவி வேணும்னு சொல்லி இப்படி எதெல்லாம் கொடுக்க முடியாதோ அதையெல்லாம் கோரிக்கையாக திமுகவில் டிமாண்டாக விஜயகாந்த் சொல்கிறதா சொல்லி விஜயகாந்த் தரப்புலேருந்து செய்தி போச்சு. இதையெல்லாம் செய்ய முடியாமல் திணறிக்கிட்டு இருந்த திமுக யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பவே அப்போ தான் எப்படியும் வந்துடுவாங்க அப்படின்னு கலைஞர் எதிர்பார்த்து தான் சொன்னார், பழம் நழுவி பாலில் விழப்போகுதுங்கிறப்ப அந்த பழம் நழுவி பாலில் விழாமல் மதுவில் விழுந்துருச்சு. மதுவில் விழுந்த ஐஸ் கட்டி போல் ஆயிடுச்சு, அது கரைஞ்சி போயிடுச்சுங்கிற மாதிரி சில அரசியல் நோக்கங்கள் சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, அதிமுகவில் போய் அந்த கூட்டணி சேர்ந்து ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த 41 சீட்டை பெற்றுக்கிட்டு 29 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. அந்த 29 இடங்களில் வெற்றி பெற்ற எதிர்க்கட்சியாக இருந்து நீடிக்க முடிஞ்சதா? இல்லை. அதில் 8 எம்எல்ஏக்களும் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களும் செய்த ஒரு செயலால் அந்த தேமுதிக வலுவளந்து அரசியலிலும் இல்லாமல் போகிற சூழ்நிலை உருவாயிருச்சு. இப்படி துவக்க நாளிலிருந்து கடைசி வரைக்கும் திமுகவுக்கு எதிராகவும் திமுகவை விமர்சனம் பண்ணியும் திமுக கூட்டணியில் சேராமலும் இருந்து வந்த இந்த தேமுதிகவுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய மரணத்தில் ஒரு பெரிய சூழ்ச்சியாக அதே சமயம் ராஜதந்திரமான செயலை ஸ்டாலின் செஞ்சுருக்காரு அப்படின்ட்டு இவரை சிலர் பாராட்டுறாங்க. யார்? ஸ்டாலினை. அப்படி அவர் என்ன செய்தார்னா, தன்னுடைய அரசியலுக்கு எதிராக இருந்தாலும் விஜயகாந்த் அவர்களை வந்து மருத்துவமனையில் போய் உயிரோடு இருக்கிறப்ப பார்த்துருக்கிறாரு. அவர் இறந்த உடனே அஞ்சலிக்கு அவரும் வந்திருக்காரு, அமைச்சர்களை வர சொல்லியிருக்காரு, மகனை வர சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இறுதிச் சடங்குடைய நிகழ்ச்சிகளெல்லாம் அரசு செய்யின்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அரசு மரியாதை கொடுக்குன்னு சொல்லியிருக்காரு. தீவுத்திடலில் வந்து அவருடைய உடலை வைக்கணும்னு அதற்கான உடனடியான ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இவ்வளவும் பண்ண இந்த ஸ்டாலின் அவர்கள் வந்து விஜயகாந்த் வசித்த அந்த தெருவுக்கு விஜயகாந்த் பெயரை வைக்கிறோன்னு அறிவிச்சிருக்கிறாரு. இப்போ பாருங்கள், கட்சி ஆரம்பித்ததிலிருந்து அவர் இறக்கிற வரைக்கும் திமுகவுக்கு எதிராகவே செயல்பட்ட அந்த கட்சியுடைய தலைவருக்கு என்னென்ன சிறப்பு பண்ணியிருக்காரு. அவர் இறந்த உடனே அஞ்சலி, அரசு மரியாதையோட உடலடக்கம், தீவுத்திடலில் அவருக்கு பார்வைக்கு வந்த ஏற்பாடு,
அவருடைய வாழ்ந்த தெருவுக்கு அவருடைய பெயர்னு சொல்லி இந்த ஸ்டாலின் அவர் என்ன பண்ணியிருக்காரு, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்று அண்ணா சொன்னதை போல் இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடலுங்கிற அந்த வள்ளுவருடைய வாக்குக்கு ஏற்ப இந்த ஸ்டாலின் அவர்கள் பண்ணது அந்த விஜயகாந்த் குடும்பத்துக்கு செய்த உதவிங்கிறது ஒரு பக்கம் இருக்க, இந்த பாஜகவுக்கு எதிரான ஒரு ராஜதந்திரமான அரசியல் செயல். இதை பார்த்துட்டு இந்த தேமுதிக தொண்டர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, திமுக மேலேயும் ஒரு ஸ்டாலின் அவர்கள் மேலேயும் அன்பு கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியையும் தகவலையும் பலரும் பகிர்ந்துக்கிறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சிலர் அவங்க என்ன சொல்கிறாங்க, விஜயகாந்த் அவர்களை இந்த கட்சி 2024க்கு பிறகு எப்படி இருக்கும், 2024 தேர்தலில் இது எப்படி பிரகாசிக்குன்னு கேள்வி கேட்குறப்ப பலரில் ஒரு சிலர் சொல்கிறாங்க, இல்லை விஜயகாந்த் அவர்களோடு சேர்த்து தேமுதிகவையும் புதைச்சிட்டாங்க, ரெண்டுமே இனி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நல்லா பாடுபட்டு மீண்டும் கட்சியை ஒரு முன்னேற்றத்தில் கொண்டு வந்துடுவார்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக அவ்வப்போது உங்களுக்கு சேர இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் காட்டும். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.